Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது Form D and D Form. இந்த ரெண்டு கோர்ஸ் உடைய டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Form D. அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் ஹெல்த் கேர் செட்டிங்கில் எப்படி ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் இது எல்லாமே இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதே டி ஃபார்மில் பார்த்திங்கன்னா அதாவது டிப்ளமோ ஆஃப் ஃபார்மசி இது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் குவாலிஃபிகேஷன் தான். இதில் பேசிக்கான ஃபார்மசியை பற்றி தான் கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மசெட்டிக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம் பற்றி இந்த கோர்ஸில் கவர் ஆகும். அண்ட் இப்போ ஒருத்தவங்க ஃபார்மசியை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அல்லது என்ட்ரி லெவலில் இந்த ஃபீல்டில் என்ட்ராகணும்னு நினச்சாலோ இந்த டிஃபார்ம் அதாவது டிப்ளமோ ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டியூரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Form D அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 years வருது. இதில் 5 years பார்த்திங்கன்னா அகாடமிக் ஸ்டடி இருக்கும் அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் ஆர் ரெசிடென்சி இது இருக்கும். ஓகேங்களா? அதே டிப்ளமோ ஆஃப் ஃபார்மசி பார்த்திங்கன்னா 2 years டியூரேஷன் வருது. ஓகேங்களா? பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 செமஸ்டர் அதில் வரும். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா தான். ஃபஸ்ட்டு Form D கோர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணும். இதுதான் Form D கோர்ஸோடைய எலிஜிபிலிட்டி. சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கும் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணி அதில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணும். இதே மாதிரியே தான் Form Dக்குமே இருக்குது எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா. அடுத்ததாக ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருங்கிறத பற்றி பார்க்கலாம். Form D கோர்ஸோடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2.3 lakhsல இருந்து 9.6 lakhs வரைக்குமே வரும். இது Form D கோர்ஸோடைய ஃபீஸு. அடுத்ததாக D Form கோர்ஸோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000ல இருந்து 1 lakh வரைக்குமே வருங்க. இது பெர் இயர்க்கான ஃபீஸ் தான். ஸோ நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் பொசிஷன்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு Form D முடித்தவங்க என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன் போகலான்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் மேனேஜர், குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், மெடிக்கல் ரைட்டர், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம போகலாம். ஏன்னாது Form D முடித்தவங்க. அதே D Form முடித்தவங்கலாம் எந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் போகலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகலாம், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் ஆகலாம், ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகலாம், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், லேபரேட்டரி சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஆஃபீஸர், கெமிஸ்ட், ட்ரக்கிஸ்ட்னு இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நம்ம போகலாம். ஆவரேஜாக Form D முடித்தவங்களுக்கான சேல்ரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.30 lakhs per annumல இருந்து 10 lakhs per annum வரைக்கும் கிடைக்கும். அதே D Form முடித்தவங்களோட ஆவரேஜ் சேல்ரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 lakhs per annumல இருந்து 4.2 lakhs per annum வரைக்குமே கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா Form Dயை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுது. அதே D Formை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபார்மசியை ஃபோக்கஸ் பண்ணுது. அதே கெரியரில் பார்த்திங்கன்னா Form Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதே D Formை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு ஃபார்மசிட்டிக்கல் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா காமனாக ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.